ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் கேமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுலபமான முறையில் நல்ல டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை இது போல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்க தான் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான பால் கொழுக்கட்டை. இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு இந்த அளவு கப்பு தான் எடுத்துக்க போகிறோம். இதே அளவு கப்பில் தான் தண்ணி, மாவு, அது இல்லாமல் வெல்லம் எல்லாமே இதில் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வர நேரத்திலேயே இப்போ நம்ம இந்த மாவு நம்ம சேர்க்க போகிறோம்ல, அரிசி மாவு, அந்த சேர்க்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம மாவு கலந்து எடுக்கும்போது நமக்கு கையில் ரொம்ப அதிகமாக ஒட்டாது. அதனால தான் இது போல் நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம இதுலேயே நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்க போகிறோம். இந்த கப்பில் தான் நான் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தேன். அதனால் இப்போ நான் இதில் 1/2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு மாவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் இது போல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம மாவு கலந்து விடும்போது இது போல் உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் சரியான அளவு தண்ணியோட மாவு நமக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த சூடுலேயே. அது இல்லாமல் தண்ணி அதிகமாயிடுச்சுனாலும் கொஞ்சமாக மாவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு கலந்து எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பண்ணும்போது எப்படி நமக்கு கையில் நமக்கு திரண்டு வரும், அது போல் இருக்கணும். இது போல் நல்லா தண்ணி எல்லாம் இழுத்து நல்லா கொஞ்சம் ஆறி வரணும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது போல் நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சுப்போம்ல, அது போல் நல்லா பிணைஞ்சு விட்டுடலாம். இது போல் நல்லா இது அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சு விட்டுட்டோன்னா நல்லா சாஃப்டாக ஆகி வந்துடும். ரொம்ப அழுத்தமாக பிணையக்கூடாது, அது இல்லாமல் ரொம்ப ஈரப்பதமாகவும் பிணையக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிணைவோம்ல, அந்த அளவுக்கு பிணைஞ்சாதான் இது போல் உருண்டை பிடிக்க ரொம்ப ஈஸியாக வரும். இது போல் கையிலலாம் ஒட்டாமல் ஈஸியாக நமக்கு உருண்டை பிடிக்க வருதுல. உங்களுக்கு உருண்டையாவோ இல்லை நீட்டாவோ எந்த ஷேப்பில் தேவையோ அது போல் நீங்கள் திரட்டி வச்சுக்கோங்க இது போல் மாவை. இப்போ திரட்டி வச்ச மாவை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை நல்லா ஆவி கட்டிடலாம். ஆவி கட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு கிளாத்தோ இல்லைன்னா அப்படியே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் டைரெக்டாகவும் நீங்கள் இது போல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது போல் 10 நிமிஷம் நல்லா ஆனால் போதும், ஈஸியாக வெந்து வந்துடும். நம்ம செக் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ நல்லா அது வெந்துடுச்சு, அது ஓரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு 1/2 லிட்டர் பாலவுக்கு திக்கான அளவு பாலை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ஒரு முடி தேங்காய், இது கூடவே 4-5 ஏலக்காய், 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல் க்ரீமாக அரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த இந்த உருண்டைகளை எடுத்து அப்படியே பாலில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இருக்கலாம். அது அப்படி இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் 200 கிராம் அளவுக்கு மாவு எடுத்தேன். அதே அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். இந்த வெல்லத்தோட பாகுபதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். கரைஞ்சி வந்ததுன்னா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாலில் நல்லா இது கொதிச்சு வருது. நம்ம பாலில் இந்த உருண்டைகள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஆஃப் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தல இந்த வெல்லம் கொதிக்க வச்சு அந்த வெல்லம் தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம்.
ஒரு சில நேரம் நம்ம வெல்லம் சேர்க்கும்போது பால் திரிஞ்சிடும். அதனால தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த வெல்லம் தண்ணிய சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல கலந்து விட்டுடலாம். இது போல கலந்து விட்டுட்டு அடுத்ததா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலும் வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் பால், முந்திரி இதெல்லாம் சேர்த்து அரைக்கும்போது நமக்கு இது நல்லா திக்காகி வரும். அது இல்லாம ஏலக்காய நம்ம பவுடரா இருந்ததுன்னா டைரக்ட்டா கூட சேர்த்துக்கலாம். நம்ம முழு ஏலக்காய் சேர்க்கறதுனால நான் தேங்காய் பாலோட அரைச்சிட்டு அத வடிகட்டி அப்படியே சேர்த்துட்டேன். இப்ப இந்த தேங்காய் பாலும் சேர்த்துட்டு, இப்ப நல்லா இது போல கலந்து விட்டுட்டு, இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு, நல்லா ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். இது நல்லா அப்படியே லைட்டா கொதிச்சு திக்காகி வர ஆரம்பிக்கும். நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பால், முந்திரி எல்லாம் சேர்ந்து இந்த பால் நல்லா திக்காகி வந்துடும். இந்த அளவுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா ஆற ஆற திக்காகி ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஸ்டேஜ்லயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ சுலபமா, ரொம்ப ஆரோக்கியமான முறையிலயும் இந்த பால் கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், மறக்காம நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.